இதயம் wishes you a very happy new year. திருச்செந்தூரில் கடல் அரிப்பால் வெளிவந்த 4 அடி உயர கல்வெட்டில் தமிழ் எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் விளங்குகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர். ஒரு வாரத்திற்கும் மேலாக திருச்செந்தூரில் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடற்கரைக்கு பக்தர்கள் இறங்கும் படிக்கட்டுகள் தகரம் மற்றும் தடுப்பு வேலி கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த இடத்தில் பக்தர்கள் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடத்தில் சுமார் 4 அடி உயரம் கொண்ட ஒரு கல் கரை ஒதுங்கியது. அந்த கல்லில் எழுத்துக்கள் இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக கோவில் பணியாளர்கள் அந்த கல்வெட்டின் மீது திருநீறு கொண்டு தேய்த்து எழுத்துக்களை படித்தனர். அந்த எழுத்துக்கள் தற்கால தமிழ் எழுத்துக்களாக இருந்தன. அந்த கல்வெட்டில் முனி தீர்த்தம் என்று தலைப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருந்தது. அதற்கு கீழ் இதன் பலன் ஆன்மாக்களை கட்டி இருக்கிற நல்வினை தீவினை ஆகிய இரும்பு சங்கிலியை தேய்ப்பதற்கு அறத்தை போலிருந்து பலனை கொடுக்கும் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. சென்ற டிசம்பர் மாதம் இதே திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் 2 கல்வெட்டுகள் கரை ஒதுங்கின. அதில் மாதா தீர்த்தம் என்றும் பிதா தீர்த்தம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த தீர்த்தத்தில் குளித்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. எனவே கோவில் நிர்வாகம் இந்த கல்வெட்டுக்களை பாதுகாத்து திருச்செந்தூர் கோவிலை சுற்றியுள்ள தீர்த்த கிணறுகளை பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.